அன்பின் பிறப்பிடமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 19ஆம் வசனம், 24ஆம் வசனத்தினுடைய கோர்வையிலே நாம் ஒரு ஆழமான நம்முடைய ஆண்டவருடைய அன்பையும் நம்மேல வைத்திருக்கிற அவருடைய நோக்கத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்க மனுபுத்திரனுடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ என்று இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யோபு 26:6 அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது. சாத்தானுக்கென்றும் அவனுக்கென்று அவனுடைய தூதர்களுக்கென்றும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கென்றும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த பாதாளமும் நரகமுமே ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக அத்தனை வெளியரங்கமாக மறைவின்றி இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய இருதயம் எத்தனை வெளியரங்கமாக ஆண்டவருக்கு காணப்படுகிறது என்பதை இங்கே சாலமோன் ஞானி முதலிலே உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 139ஆம் அதிகாரத்தில் தாவீது அழகாக சொல்லுகிறார், என்னுடைய பிறப்பை குறித்து அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். இருதயத்தை அறிந்த ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறதே. அப்போஸ்தலர் 1:24 எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கருத்தாகவே எல்லா உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதர்களுடைய இருதயத்தையும் அவர் அறிந்திருக்கிறாரே. எதனால் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஒரு பிறப்பையே ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை சங்கீதம் 139 அவர் 12ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து, நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று தாவீது தன்னுடைய பிறப்பை நன்றாக அறிந்த ஒரு ஆண்டவரை அவர் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே தாயினும் மேலாக அன்பு செலுத்துகிற ஒரு ஆண்டவர், உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் அவர் உன்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லுகிறதே. உன்னுடைய தாயானவள் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பாளோ என்றெல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை வாசிக்கிறோமே. ஒரு தன்னுடைய வயிற்றிலே சுமந்த ஒரு குழந்தையை ஒரு தாய் எத்தனையாய் நேசிக்கிறாள். ஆனால் ஆண்டவர் அதினும் மேலாய் நேசிப்பதற்கு காரணம் என்ன? நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஒளிப்பிடங்களிலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது நம்முடைய எலும்புகள் உருவாவதை அவர் கண்டிருக்கிறார். நம்முடைய கரு உருவாவதை அவர் கண்டு இருக்கிறார். நம்முடைய அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாமல் போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படுகிற நாட்களையும் அவர் அறிந்திருக்கிறபடியினால, நம்முடைய எல்லா ஆதியையும் அவர் அறிந்திருக்கிறபடியினால, நம்முடைய எல்லா ஆரம்பத்தையும் அவர் அறிந்திருக்கிறபடினாலே, ஒரு தாயினும் மேலாக அதிகமாய் அவர் நம்மை அறிந்திருக்கிறபடினால தாயை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை இங்கே சங்கீதக்காரன் தாவீது அடையாளம் காட்டி கொடுக்கிறார். என்னை வளர்ந்த பின்பும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் என்பதை விளக்கும் வண்ணமாக 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையும் சொல்லுகிறார். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலை, என் எழுந்திருத்தலை, என் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தா படுத்திருந்தா எல்லாவற்றையும் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நாம் என்ன பேச போகிறேன், என் நாவலை சொல் பிரவாவதற்கு முன்னே அவையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேலே வைக்கிறீங்க. இது எனக்கு எட்டாத மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு எட்டாத உயரமாக இருக்குது. இவ்வளவாய் என்னை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான். சின்ன குழந்தையாய் கருவில் உருவாகும் போது என்னை அறிந்த ஆண்டவர், நான் வளர்ந்த பின்பு கூட என் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அவர் அறிகிறார். என் அசைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கும் மேலாக ஒருபடி மேலாக அவர் சொல்லுகிறார், என் வழிகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார்.
7ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவான எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீங்க. நான் விடியற் காலத்து செட்டைகளை வைகரையினுடைய இறக்கைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்துகிறது, உமது வலதுகரை என்னை பிடிக்குது. இருள் என்னை மூடிக்கொள்ளும், இரவு அப்படின்னு நினைச்சா கூட இரவு என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்குது. உமக்கு முன்பாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல உமக்கு முன்பாக வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். என்னுடைய ஆரம்பத்தை அறிந்தவர், கருவில உருவான ஆரம்பத்தை என் உறுப்புகள் உருவாகிறதை அறிந்த என் ஆண்டவர், என்னை முழுமையாய் வளர்ந்த பின்பு அறிந்த ஆண்டவர், நான் நடக்கிற எல்லா வழிகளையும் நீர் அறிந்திருக்கிறபடினால என்னை ஒரு தாயை விட அதிகமாக நீர் நேசிக்கிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு 4ஆவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக, எப்படி ஒரு பொருள் உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி அல்லது ஒரு கண்டுபிடிப்பு உண்டாக்கப்பட்ட அதற்கு எப்படி ஒரு மேனுவல் புக் கொடுக்கப்படுகிறதோ, அதே போல ஆண்டவரே 17ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறார், உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் நான் இருக்கிறேன். அத்தனையான ஆலோசனைகளை எழுதி கொடுத்து ஆண்டவர் மனிதனை தன்னுடைய பரிசுத்த பாதையில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதையும் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாதாளத்தினுடைய அழிவை கண்டவர், நரகத்தினுடைய அழிவை அறிந்தவர், அதனுடைய வேதனைகளை நன்றாய் அறிந்த ஒரு ஆண்டவர், நம்முடைய பிறப்பை அறிந்த ஒரு ஆண்டவர் அந்த அழிவுக்கு நம்மை விட்டு விடுவாரோ, அந்த பாதாளத்துக்கும் அழிவுக்கும் நரகத்திற்கும் நம்மை விட்டு விடுவாரோ, அத்தனையாய் அங்கலாய்க்கிறவராக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்து அநேக ஆலோசனைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். 6ஆம் நாளில் உண்டாக்கப்பட்ட மனிதன் அவரை அறிந்து கொள்ளும்படியாக மிருகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அறிவாகிய பகுத்தறிவை 6 அறிவை மனிதனுக்கு கொடுத்து அவன் நீதியின்படி நியாயத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக அவனுக்கென்று 66 புத்தகங்களை எழுதி கொடுத்தும் அவைகள் போதாதென்று சொல்லி இன்றைக்கு மனிதன் 666 திருப்தி அடையும்படியாய் நினைக்கிறான். 18 இலக்கமுடைய இந்த ஒரே உலகத்தை உண்டாக்கிவிட வேண்டும், ஒரே நாணயத்தை உண்டாக்கிவிட வேண்டும், ஒரே வியாபாரத்தை உண்டாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு பீஸ்ட் என்கிற ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கி மனிதன் அத்தனையாய் தன்னுடைய அறிவினாலே தேவனை உதறி தள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஜீவனை தருகிற 66 புத்தகங்களை கொண்ட ஆண்டவருடைய ஆலோசனைகளை தள்ளிவிட்டு மனிதன் தன்னுடைய நாலேஜில் கண்டுபிடித்த காரியங்களிலே தன்னை அடக்கிக் கொள்ள முற்படுகிறான் என்கிறதை நினைக்கும் பொழுது என் ஆண்டவருடைய இருதயம் அத்தனையாய் துடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே திரும்பவும் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், மாறுபாடுள்ளவருடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போகிறான். இங்கே நீதிமொழிகள் அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்திலும் அதிக அழகாக சொல்லப்படுகிறது. மனிதனுடைய வழிகள் அத்தனையாய் முள்ளுகள் நிறைந்த ஒரு வழிகளாய் இருக்கிறது. ஆனால் அது பாதாளத்துக்கு நேராய் வழி நடத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு நேராய் உன்னதத்துக்கு நேராய் வழி நடத்தக்கூடிய பாதையானது அது ராஜ பாதை என்று சொல்லி அங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், சோம்பேறியினுடைய வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை என்று சொல்லுகிறார். அந்த முள்ளுள்ள வழிகளுக்கு போகிறதுக்கு கீழான பாதாளத்தை நோக்கி ஒரு மனிதன் உலகத்தினுடைய பாதையில் நடந்தான்னா அவன் பாதாளத்துக்கு நேராய் அழிவுக்கு நேராய் முள்வேலிகளுக்கு நேராய் நடந்து விடுவான். அவன் ராஜ பாதையில் நடந்தானா உன்னதத்தை நோக்கி உன்னதமானவருக்கு பிரியமான வழியில் நடக்கும் பொழுது அந்த ஜீவ வழியானது நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்திவிடும் என்பதை இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாகும், உன்னதத்தை நோக்கி நடக்கும்படியாய் அழைக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் நீதிமொழிகள் 23:26 சொல்றாரு, இருதயங்களை பிரத்யட்சமாய் அறிந்தவர், அது திருக்குள்ளதாய் மாறிவிட்டபடியினாலே அவர் கேட்கிறார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. எசேக்கியேல் 11:19 சொல்லுகிறார்,
சொல்லுகிறார், அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து நான் கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். எசேக்கியேல் 36:26 சொல்லுகிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற விதிமுறைகளை, வாழ்வின் நடைகளை அழகாக 66 புத்தகங்களில் எழுதி கொடுத்து, உன்னுடைய இருதயம் எனக்கு முன்பாக பிரத்யட்சமாய் இருக்கிறபடினால இந்த மனிதனுடைய உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போவதில்லை. அவனுடைய வாழ்க்கை மீண்டுமாக மரணத்திற்கு பின்பு ஒன்று நித்திய நரகத்திற்கு சென்றுவிட முடியும், அதாவது நித்திய ஆக்கினையை அடைந்து விட முடியும், அல்லது பரலோகத்திற்கு சென்று விட முடியும், அதாவது நித்திய ஜீவனை அடைந்து விட முடியும். அவனுக்கு அழிவில்லை என்பதை அறிந்திருக்கிறபடியினால இத்தனையாய் அங்கலாய்க்கிற ஒரு அன்பரின் குரல், உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறவர். உன் இருதயத்தை என்னிடத்தில் கொடு. அது கல்லாக மாற்றப்பட்டிருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுட்டு நான் உனக்கு சதையான இருதயத்தை தருகிறேன். ஒன்னில் உள்ள பயமுள்ள ஆவியை எடுத்து போட்டுட்டு ஒரு புதிய ஆவியை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை தந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரிசுத்த பாதையில் நடத்தும்படியாய் நான் உனக்கு உதவி செய்ய உன்னை அழைக்கிறேன். பாதாளத்தின் அழிவை, நரகத்தின் அழிவை கண்ட நான் உன்னை எப்படி, உன்னுடைய பிறப்பிலிருந்தே உன்னை அறிந்தவர், நான் எப்படி அனுமதிக்க முடியும்? என்னிடத்தில் வந்துவிடு, என் வழிகளில் வந்துவிடு, ராஜபாதையில் வந்துவிடு, உன்னதத்தை நோக்கி நடக்கிற வழியில் வந்துவிடு என்று சொல்லி அழைக்கிற ஒரு அன்பரினுடைய குரலுக்கு நாம் செவி சாய்த்தோம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை.